வணக்கம் நண்பா, நான் உங்கள் சவுண்ட் தமிழா. இன்றைக்கி எஸ்எம்சி கான்செப்ட் படி இந்தியன் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுனை வச்சு ஃபேர் வேல்யூ கேப்பாக மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்கிறன்றதை பற்றி லைவாக பார்ப்போம். ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஓப்பனான அந்த கேப் அப்பை ஃபேர் வேல்யூ கேப்பாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 5 minutes டைம் ஃப்ரேமில் அதுக்கு கீழே ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணியிருக்கணும். அதே போல் எஸ்எம்சி கான்செப்ட் படி மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மூவ் ஆகி ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்க ஃபேர் வேல்யூ கேப்பையோ இல்லை ஆர்டர் பிளாக்கையோ டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுவாங்க. அடுத்த டேப்பில் என்ட்ரி எடுப்போம். அதோட ப்ரீவியஸ் ஐயோ இல்லை ப்ரீவியஸ் லோவோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எஸ்எம்சி கான்செப்டை நல்லா தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு டேப்லே என்ட்ரி எடுப்பாங்க. நம்ம பிகினர்ஸ் அப்படி பண்ண வேண்டாம். அதுவும் பேங்க் நிஃப்டியில் செக்டார் வரையும் 12 செக்டார் தான் இருக்குது. ஒரு 5 கோடி ரூபா இருக்கிறவங்களாலே அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அந்த மூவ்மெண்ட்டே மாற்ற முடியும். அதனால் நம்ம கன்ஃபர்மேஷன் படி டபுள் டேப் பண்ணாலே எப்பயும் போல் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கேப் அப் கொடுத்துட்டு ஒரு இம்பல்சிவ் மூமெண்ட்டாக மேலே போயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தென் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிக்விடிட்டினா ஒன்றும் இல்லை, என்ட்ரி எடுத்துருக்கவங்களுடைய ரீட்டைல் ட்ரேடருடைய ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டா தான் ஒரு அப் மூமெண்ட்டோ டவுன் மூமெண்ட்டோ போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும். இம்பல்சிவ் மூமெண்ட்னால் ஒரு உந்து விசை, மார்க்கெட் கேப்பப் ஆனவுடனே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை கொடுத்துட்டு நல்லா மூமெண்ட் கொடுத்துட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுனா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஃப்ளாக் பேட்டர்னு இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டட் பேட்டர்ன், அந்த மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் சைடு வேஸ்லேயோ இல்லை ட்ரெண்ட் லைன்லேயோ பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுக்குறாங்க, ட்ரெண்ட் லைனாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து கீழே இறங்கிச்சுன்னா கரெக்ஷன் என்ட்ரி எடுப்போம், டவுன் சைடு என்ட்ரி இப்படி நிறையா பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படி நம்ம அப்படி பண்ண மாட்டோம். லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணுறாங்க. டேப் பண்ணாங்கன்னா டேப் பண்ணிட்டு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அங்கே ஒரு இம்பேலன்ஸ் மூவாக இருக்கும். அந்த இம்பேலன்ஸ் மூவ் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பாக மார்க் பண்ணுவோம். இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். அடுத்த டேப் நம்ம ஆர்டர் பிளாக்கை ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணாங்கன்னா என்ட்ரி எடுத்தோன்னா அதோட ப்ரீவியஸ் ஐயோ இல்லை லோவோ டார்கெட் வைப்போம். அதே போல் மார்க்கெட் ஹிட் ஆகும். இதுதான் ஒரு எஸ்எம்சி கான்செப்ட். இந்த எஸ்எம்சி கான்செப்டை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் லைவில் இருக்கும்போதே உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்து எஸ்எம்சி மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது எப்படின்றத பற்றி கற்றுக் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எஸ்எம்சி கான்செப்டில் கேப் அப் கேப் டவுனை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்குதுன்னு கற்றுக்குங்க. தேங்க்யூ நண்பா.